சமீபத்தில் இந்தியாவினுடைய எழுப்புதலை குறித்து ஒரு அற்புதமான ஒரு காணொளியை காண நேர்ந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு பெரிய கூடுகையிலே ஒரு தேவனுடைய மனுஷர் எழுந்து நின்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்ப போகிறார் என்று. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காலகட்டத்திலே ஆப்பிரிக்காவில் இருந்த கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை வெறும் 2%. இது எந்த அளவுக்கு சாத்தியமாய் மாறும் என்று யாருமே எண்ணவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஜெர்மன் தேசத்தில் இருந்து கர்த்தர் ரெய்னார்ட் போங்கே என்கிற தேவ மனுஷனை ஆப்பிரிக்காவிற்கு அனுப்பினார். அவர் பல ஆண்டுகள் செய்த மகிமையான ஊழியத்தின் பயனாய் 70% கிறிஸ்தவர்கள் இன்று ஆப்பிரிக்க தேசத்திலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இதே கூடுகை சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தபோது முதலாவதாய் தீர்க்க தரிசனம் சொன்ன அதே தேவ மனுஷன் அந்த கூடுகையில எழும்பி விதமாய் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஆப்பிரிக்காவை போல அடுத்து ஒரு பெரிய எழுப்புதல் தென்கொரிய தேசத்திற்கு வரப்போகிறது என்று. அந்த காலகட்டங்களிலே தென்கொரிய தேசத்தில் எந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றமும் அசைவும் காணப்படவில்லை. ஆனால் இந்த தேவ மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்ன கொஞ்ச காலத்திலே ஆண்டவர் கனத்திற்குரிய தேவ மனுஷர் பால் யாங்கிச்சோவை அந்த இடத்தில் அனுப்பினார். பசு பால் யாங்கிச்சோ மூலமாய் தென்கொரியா அசைக்கப்பட்டது. ஏறத்தாழ 10 லட்சம் விசுவாசிகள் காணப்பட்ட ஒரு பெரிய சபையை அங்கு ஆரம்பித்தார். தென்கொரியாவினுடைய பாராளுமன்றம் ஜெபத்தோடு வேத வாசிப்போடு ஆரம்பித்ததை நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். 2005 வருடம் மறுபடியுமாய் நடந்த அதே கூடுகையிலே இந்த 2 முறை தீர்க்க தரிசனங்களை சொன்ன தேவ மனுஷன் எழுந்து நின்றார். எழுந்து நின்று கூடி வந்திருந்த பல பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் மத்தியிலே இவர் எழுந்து நின்று சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், ஆப்பிரிக்க தேசத்திலே தென்கொரிய தேசத்திலே வந்த எழுப்புதலை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஒரு தேசத்திற்கு வரப்போகிறது. எந்த ராஜ்யங்களும் இதுவரை கண்டிராத ஒரு பெரிய அசைவை அந்த தேசம் காணப்போகிறது. அப்போஸ்தலருடைய காலத்திலே நடந்த கிரியைகள் அந்த தேசத்திலே வெளிப்பட போகிறது. அது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட தேசத்திலே வரப்போகிற எழுப்புதலை காணும்படிக்கு உலகமெங்கிலும் இருந்த விசுவாசிகளும் ஊழியர்களும் அவர்கள் சார்ட்டர் பிளைட்ஸை புக் பண்ணிக்கொண்டு அந்த தேசத்திலே எழுப்புதலை காண வரப்போகிறார்கள். கூடி வந்திருந்த ஜனத்துக்குள்ள ஒரே ஆர்வம், இவர் எந்த தேசத்தை குறித்து சொல்ல போகிறார், அவ்வளவு ஒரு பெரிய எழுப்புதல் எந்த தேசத்திலே வரப்போகிறது என்று அவர்கள் ஆவலாய் அவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே இந்த தேவ மனுஷன் எழுப்பி சொன்னார், இந்த ஒரு மகா பெரிய எழுப்புதல் வரப்போகிற தேசம் எதுவென்றால் இந்திய தேசம் என்கிறதை சொன்னார்.